வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிள் ரெசிபி முட்டை வறுவலுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். முட்டையை வந்து வேக வச்சு அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஒரு சிம்பிள் முட்டை வறுவல், ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி கூட எங்கள் வீட்டில் செய்வோம். கறி மசாலா தூள் 2 பிஞ்ச் அளவுக்கு, அதே மாதிரி குழம்பு மிளகாய் தூள் 2 பிஞ்ச் அளவுக்கு, சால்ட் 2 பிஞ்ச் அளவுக்கு. முட்டை வந்து 4 முட்டை தாங்க, அதனால தான் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ முட்டை சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். 4 முட்டை தாங்க சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வறுத்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதையே வேக வைக்காமல் அப்படியே டேரெக்டாக முட்டை ஊற்றி கூட வறுக்கலாங்க, நல்லா தான் இருக்கும். முட்டையை சேர்த்துட்டோம். இப்போ வந்து அப்படியே லைட்டாக பரட்டி விடணுங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வறுத்து வச்சிட்டோம். சும்மா 4 தடவை திருப்பி இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ வந்து மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லித்தலை வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாங்க, அந்த ஃப்ளேவர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பெப்பர் தூள் சேர்த்துக்கிறோம். பெப்பர் தூள் சேர்த்தும்போது லாஸ்ட்டாக தான் சேர்த்துருங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 4 பெட்டி அரைக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்குங்க. சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மல்லித்தலையோட ஃப்ளேவரோட முட்டை வறுவல் சூப்பராக இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட இந்த சுவை 6 இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம், இந்த 3 சேனலையும் பாருங்கள். Thank you for watching.